யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தமிழில் வெளியான கலர் படங்களின் நிலையை பற்றி பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் 1971ஆம் வருடத்தில் வந்த கலர் படங்களை பற்றி பார்க்கலாம். வருடா வருடம் கலர் படங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. ஆரம்பத்தில் ஒரு படம் என்று வந்தது, அப்புறம் 2 படமானது, 4 படமானது, இப்பொழுது 17 படம். 1971இல் மட்டும் 17 படம் கலரில் வந்தது. இதன் காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள்? வேறு ஒன்றுமில்லை, கலர் பட தயாரிப்பு செலவு கணிசமாக குறைந்து கொண்டே வந்தது. அதனால் கலர் படம் பெருகி கொண்டே வந்தது. மக்கள் திலகத்திற்கு 1971இல் 3 படங்கள். 3 படங்கள் குமரிக்கோட்டம், ரிக்ஷாக்காரன், நீரும் நெருப்பும் கலரில். சிவாஜி கணேசனுக்கு 4 படங்கள். 4 படங்களில் இருதுருவம் முதல்ல வந்தது, ஜனவரி 14 பொங்கலுக்கு வந்துச்சு. அப்புறம் சுமதி என் சுந்தரி ராம்குமார் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்த படம். அடுத்தது சவாலே சமாளி, மல்லியம் புரொடக்ஷன், சிவாஜி கணேசனோட 150வது படம். மல்லியம் புரொடக்ஷன் சவாலே சமாளி. அதற்கு அப்புறம் வந்த படம் 3 தெய்வங்கள். ஆக 4 படங்கள் கலர் படங்கள் சிவாஜி கணேசனுக்கு. 3 தெய்வங்களில் முத்துராமனும் கூட நடிச்சிருந்தார், சிவாஜி கணேசன் கூட. அதற்கு பிறகு ஜெமினி கணேசனுக்கு 4 படங்கள். அவருக்கும் முதல் வந்த படம் பொங்கல் அன்னைக்கு சித்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதிபராசக்தி KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் வந்த படம். அடுத்து வெளிவந்த படம் அன்னை வேளாங்கண்ணி, நடன டைரக்டர் தங்கப்பனோட படம்னு நினைக்கிறேன். அன்னை வேளாங்கண்ணி அதனால் கிறிஸ்தவ மதத்தை பற்றி எடுத்திருந்தார். அடுத்தது அவளுக்கென்று ஒரு மனம், ஸ்ரீதரோட படம். அவளுக்கென்று ஒரு மனம் ஸ்ரீதரின் சித்திரலாய தயாரிப்பு. பாடல்கள்லாம் நல்லா இருந்துச்சு. கடைசியாக யானை வளர்த்த வானம்பாடி மகன், ஆனந்தன், ஜெமினி கணேசன் எல்லாம் அங்கே நடித்த படம் யானை வளர்த்த வானம்பாடி மகன். அதற்கப்புறம் நம்ம ரவிச்சந்திரன் எடுத்துக்கிட்டால் அவருக்கு 3 படங்கள். உத்தரவேண்டி உள்ளேவா ஸ்ரீதர், சித்திரலாயா தான். ஆனால் இயக்கம் ஸ்ரீதர் கிடையாது நினைக்கிறேன். டைரக்ஷன் எல்லாமே கோபு பண்ணார் இந்த படத்தை. படம் காமெடின்னு நினச்சி எடுத்தாங்க. காமெடி ஓரளவு இருந்தாலும் படம் ரொம்ப பெரிய வெற்றி அடையலை. காதலிக்க நேரமில்லை, அதுக்கப்புறம் ஊட்டி வரவு சுமார், அதுக்கடுத்து உத்தரவேண்டி உள்ளேவா. ஆக வரிசையாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் வாழ்வேன் அப்படின்னு ஒரு படம், கலர் படம். அதில் நம்ம ரவிச்சந்திரன், பாரதி எல்லோரும் நடித்த படம். அப்புறம் 4 சுவர்கள், ஜெய்சங்கரும் ரவிச்சந்திரனும் இணைஞ்சு நடித்தாங்க. அதில் வாணிஸ்ரீ அம்மா அவங்களும் நடிச்சிருந்தாங்க. ஆக அப்புறம் ஜெய்சங்கருக்கு வீட்டுக்கு ஒரு பிள்ளை. ஜெய்சங்கருக்கு 2 படம் தான், 4 சுவர்கள், வீட்டுக்கு ஒரு பிள்ளை. ரவிச்சந்திரனுக்கு 3 படம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது போக வெளியே வந்த படம் கண்காட்சி அப்படின்னு ஒரு படம், ஏபி நாகராஜனோட படம். கண்காட்சி ஏபி நாகராஜன் தயாரிப்பு தான், அவருடைய கம்பெனி தயாரிப்பு தான் கண்காட்சி. அது படம் கொஞ்சம் மீடியமாக போச்சு. ரொம்பவும் வெற்றி படம் சொல்ல முடியாது, ஆனால் மீடியமாக போச்சு. கண்காட்சிக்கு அடுத்தாப்பில் ஒரு படம், அது என்ன படம் வந்துச்சு, இருளும் ஒளியும் வாணிஸ்ரீ டபுள் ஆக்டில் நடிச்சிருப்பாங்க. ஏவிஎம் ராஜன் கதாநாயகன் நடித்த படம். ஆக மொத்தத்தில் 17 படங்கள். இதில் ரவிச்சந்திரனும் ஜெய்சங்கரும் சேர்ந்து நடித்ததுனால 18 படங்கள் கணக்கில் வரும். இருளும் ஒளியும் ஒரு மீடியமான வெற்றி, ரொம்ப ஒரு பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. புட்டனா டைரக்ஷனில் வந்தது, அது ஒரு மீடியமான வெற்றி படம். அவற்றில் அன்னை வேளாங்கண்ணி நல்ல வெற்றி படம், நல்லா ஓடிச்சு. அதில் பாடல்கள் நல்லா இருந்துச்சு. மாதாவை பற்றிய கதையை தொகுப்பாக கொடுத்துருப்பார் அன்னை வேளாங்கண்ணியில். மற்றபடி படம் ஜெமினி கணேசனுக்கு ஆதிபராசக்தி சூப்பர் ஹிட்டு, செம்மையாக ஓடிச்சு ஆதிபராசக்தி. அப்புறம் ஜெமினி கணேசனுக்கு யானை வளர்த்த வானம்பாடி மகனும் ஓரளவு சுமாராக இருந்துச்சு. ஆனால் 2 வாரம் தான், எல்லா ஊர்லேயும் 2 வாரம் 3 வாரம் அந்த அளவு தான் ஓடிச்சு. சிவாஜி கணேசனுக்கு ஆரம்பமான இருதுருவமே ஒரு பெரிய PS வீரப்பாவோட அந்த சிரிப்பு இருக்க, அந்த சிரிப்பையே நிப்பாட்டிட்டு அந்த படம் அவ்வளோ பெரிய பழுதோல்வி. பொங்கலுக்கு வந்துச்சு. பொங்கலுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1 வாரம் 2 வாரம் எல்லா ஊர்லேயும். ஆக முதல் கலர் படமாக எடுத்தார் PSV பிக்சர்ஸில். முதல் கலர் படம் இருதுருவம் தமிழில். ஆனால் சிவாஜி கணேசனை வச்சு எடுத்த முதல் கலர் படம் எல்லாருக்குமே செம அடி தான்.
அதில் வந்து இவரும் அடி வாங்குறத தப்பிக்கலை. பாவம் அதோட பட தயாரிப்பை நிப்பாட்டிட்டார். ரொம்ப நாளைக்கு படம் தயாரிக்கவே இல்லை. மக்கள் திலகத்துக்கு ரிக்ஷாக்காரன் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சுது. அது சிங்கத்தின் வரவு கண்டு சிறுநரிகள்லாம் சிதறி ஓடுறத போல் காட்டில் அந்த 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 ஆண்டு வந்த திரைப்படங்கள்லாம் சிதறி ஓடத்தான் செஞ்சுது. ரிக்ஷாக்காரனின் வசூல் வந்து கடைசி வரைக்கும் அவர் சினி ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் எந்த படத்தாலும் நெருங்கவே முடியலை. தேவி பாரடைசியில் 9 லட்சம் பெற்ற வசூலை வேறு எந்த படத்தாலையும் நெருங்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கலெக்ஷன். சென்னையிலே 16 லட்சத்தை தாண்டிச்சு. வெள்ளி விழா ஓட வேண்டிய படத்தை நிப்பாட்டினாங்க. அது மாதிரி கேசி ஃபிலிம்ஸ் குமரி கோட்டம் வந்து ஊட்டி வரை உறவு அவருக்கு லாபமே வரலன்னு சொன்னார் கேசி ஃபிலிம்ஸு கோவை செல்லி. ஆனால் குமரி கோட்டத்தில் எனக்கு நல்ல லாபம் கிடச்சின்னு சொன்னார். ஓரளவு நல்லா ஓடின படம். 4 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு குமரி கோட்டம். சென்னையிலையும் 9 லட்சத்தை தாண்டி வசூலாச்சு. குமரி கோட்டத்தில் வந்து பாடல்களும் மிகவும் அருமையாக இருக்கும். எம்எஸ் விஸ்வநாதன் தான். எம்ஜிஆருக்கு 3 படமும் எம்எஸ் விஸ்வநாதன் தான் போட்டார். நீர் நெருப்பு வரைக்கும். நீர் நெருப்பு மட்டும்தான் பாடல் கொஞ்சம் சுமாராக இருக்கும். மற்றபடி குமரி கோட்டம் நல்லாயிருக்கும் பாட்டெலாம். ஆக மொத்தத்தில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து நீர் நெருப்பும் கொஞ்சம் சுமாராக ஓடிச்சு. மதுரையில் 84 நாள். மற்றபடி அதுவும் வெற்றி படம் தான். மொத்தத்தில் 3 படமே அதில் வந்து ரிக்ஷாக்காரன் மாபெரும் வெற்றி. குமரி கோட்டம் அதுக்கு அடுத்த ரேங்கு. நீர் நெருப்பும் அதுக்கு அடுத்தாப்புல. அந்த ரிக்ஷாக்காரன் படத்துக்கு தான் அவருடைய நடிப்பு, இயற்கையான நடிப்புக்கு வந்து பாரத் பட்டம் கிடச்சிது. பாரத் பட்டம் கிடச்சி அந்த ஆண்டின் சிறந்த நடிகர். அவர் கூட சவால் விட்டு மோதின படங்கள்லாம் சமாளிக்க முடியாமல் சரணடைஞ்சதை நம்மலாம் பார்த்தோம். 150 பட விழா கொண்டாடினாங்க, அது கொண்டாடினாங்க, இது அது எல்லாம் கொண்டாடினாங்க. ஆனாலும் ரிக்ஷாக்காரனின் வெற்றியை சமாளிக்க முடியல. ரிக்ஷாக்காரனின் நடிப்பையும் சமாளிக்க முடியாமல் சரண்டர் ஆகிட்டார். மற்ற அவருக்கு அடுத்தபடியான உள்ள நடிகர்கள் எல்லாம் விலகிட்டாங்க. எம்ஜிஆருக்கு தான் அந்த சிறந்த நடிகர் பட்டம் கிடச்சிது. அகில இந்தியாவிலும், சாதாரணமாக இங்கே தமிழ்நாடுலாம் கிடையாது, அகில இந்தியாவிலுமே சிறந்த நடிகர் எம்ஜிஆர் தான். ஹிந்தி, தெலுங்கு, கிலுங்கு எல்லாம் இந்திய மொழிகளிலே சிறந்த நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ற பட்டம் கிடைத்தது. அந்த பட்டத்திற்கு ஒரு பெருமை சேர்த்தார் எம்ஜிஆர் என்று தான் சொல்ல வேண்டும். வசூல்லையும் வந்து ரிக்ஷாக்காரன் வசூல் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவு வசூல். அதனால் மெட்ராஸில் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஹெலிகாப்டரில் நோட்டீஸ் அடித்து, பிட் நோட்டீஸ் அடித்து அங்கேருந்து நகரம் முழுதும் பறக்க விட்டாங்க. ரிக்ஷாக்காரன் வசூல் சாதனை அப்படின்னு சொல்லி பறக்க விட்டாங்க. அதெல்லாம் பார்த்து தமிழகமே திகைத்து நின்றது. ரிக்ஷாக்காரன் வசூலை முறியடிக்க முடியாமல் தவித்தார்கள். 1977 வரை ரிக்ஷாக்காரனிடம் தோற்றுத்தான் போனார்கள். அவர்கள் சொந்த தேட்டரில் வச்சு என்ன பம்மாத்து பண்ணாலும் சரி. ஆனால் ரிக்ஷாக்காரன் தேவி பாரடைஸ் வசூலை நெருங்கவே முடியவில்லை. சவாலே சமாளே வந்து ரிக்ஷாக்காரன் முறியடிக்க வருகிறது மாதிரி சொன்னாங்க. ஆனால் ஒரு 7 தேட்டரில் இழுத்து பிடிச்சி ஓட்டினாங்க. அதில் சாந்தி கிரவுண்ட் போனது சரி, மதுரை, திருச்சி எல்லாம் அவங்கவுங்க தேட்டர் தான். எல்லாத்துலேயும் போட்டு ஒரு 100 நாள் வரைக்கும் ஓட்டிட்டாங்க. ஒரு 7 தேட்டரில் ஓட்டினாங்க. ஆனால் வசூல்லாம் பக்கத்திலே வர முடியாது. ரிக்ஷாக்காரன் பக்கத்தில் 3 தெய்வங்கள் வந்து அது ஒரு 75 நாள் ஓடின படம் தான். அவ்வளோதான். அதுக்கு மேலே அது வெற்றி படம்னு சொல்ல முடியாது. சுமாராக ஓடிச்சு. சரி நேயர்களே, 1971 பார்த்து விட்டோம். இனி அடுத்த ஆண்டை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.